ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கனோட முருங்கைக்காய் சேர்த்து சமைச்சா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு சைஸ் அளவு இஞ்சி நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்துக்குங்க. 2 முருங்கைக்காய் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1 மீடியம் சைஸு பொட்டேட்டோ. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்குங்க, பச்சை வாடை போகணும். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ நாம் ஏற்கனவே ஒன்றும் பாதியமாக நறுக்கின சின்ன வெங்காயம், தக்காளி அரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிங்க. நம்ம 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதை அரைச்சி விழுத இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா கலரி விடுங்க, பச்சை வாடை போகட்டும். இப்போ 2 தக்காளி சொன்னேன் இல்லையா, அதில் 1/2 தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலருங்க. இப்போ நல்லா இது வெந்து வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 முருங்கைக்காவை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 2 ஏலக்காவை இடித்து அது கூட சேர்த்துக்குங்க. அதையும் கலரி விடுங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடரையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதையும் கலரி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை இது கூட சேர்த்துப்போம். இதை நல்லா கிளறி விடும். அவ்வளோதான், முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.